உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஐயா உள்ள நுழையும் போதே ராகு காலம்லாம் பேசுதான் பயந்துட்டேன். என்னடா அது நம்ம உள்ள நுழையும் போதே நேரத்தை பற்றி சொல்கிறாரு, ராகு காலம் என்று சொல்லுகிறாரு. ராகு காலம்னா என்ன? ராகு காலம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ராகு என்றால் என்ன அதாவது தெரியுமா? ராகுன்னா என்னன்னு தெரியாதா? ராகுனா சர்ப்பம்னு அர்த்தம். ராகு என்றால் சர்ப்பம். அந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணுதான், சூரியனை போய் விழுங்கிருது. அது விழுங்கும்போது தான் அங்கே அந்த என்ன சொல்கிறாங்க, இருள். அப்படி அவர்களாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சர்ப்பத்தின் தலையை மிதித்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு எது கிடையாது, ராகு காலம்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளே யமகண்டம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யமகண்டம். எதுக்கு? யமனுக்கு நம்ம கண்டம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் நாம் இந்த நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் அப்படின்லாம் நமக்கு கிடையாது. இன்றைய ரட்சண்ய நாள், அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைய ரட்சண்ய நாள். நல்ல அருமையான தாயார் அவங்க ஒரு அருமையான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதை ஆகையால் இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்டு வந்த தலைப்பு தமாகா. ஏன்னா இது கட்சி பேரெல்லாம் சொல்கிறார் இவர். இங்கே உடனே உங்களுக்கு அங்கே போயிடாதீங்க. நான் சொன்னது அது அல்ல. தமாகான்னு ஏன்னு சொன்னேன்னா, தரிசனம் மரணம் இடைப்பட்டு இருப்பது கவனம். ஹல்லேலூயா. தரிசனம் மரணம், அதற்கு எது தேவை? கவனம். அதுதான் தமாகா. அதை தாக்காமான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் தமாகான்னு சொன்னேன். ஈஸியாக இருக்கும், நீங்கள் மனதில் அதை ஞாபகம் வைத்து கொள்ளலாம் என்பதனால் இந்த தமாகா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்கள், எல்லாமே 3 பிரித்து இன்றைக்கி மேய போகிறோம். 3 காரியங்களாக நாம் பிரித்து பார்க்கலாம். இதில் என்ன முதலில் பார்ப்பது என்றால், நெருப்பல்ல, கனவல்ல, சத்தமல்ல. முதல் 3 காரியங்கள். நெருப்பல்ல, கனவல்ல, சத்தமல்ல. இந்த 3 காரியங்களுக்கும் யாரை நான் வைத்திருக்கிறேன் என்றால், நெருப்பல்ல என்பது எது, யாரை குறிக்கிறது? மோசேயை குறிக்கிறது. மோசே கண்டது நெருப்பல்ல, அது தரிசனம். ஹல்லேலூயா. மோசே கண்டது நெருப்பல்ல, முட்செடி பற்றி எரிந்தது, அது நெருப்பல்ல. அது என்னது? அது தரிசனம். ஆகையால் முதல்ல அது நெருப்பல்ல. பவுலடிகளார் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அவர் எங்கே செல்ல வேண்டும், மக்கதோனியா செல்ல வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆகையால் அவர் அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்படி செல்லும்போது இரவிலே அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது. அதை கனவு என்று சொல்லுகிறார்கள். கனவு அல்ல, அது தரிசனம். ஹல்லேலூயா. அவருக்கு இரவு ஒரு மனிதன் அவரிடம் பேசினது போல அந்த தரிசனத்தை கேட்ட பின்பு, அவன் சொன்னதை கேட்ட பின்பு அவர் புறப்பட்டு செல்லுகிறார். ஆகையால் அது கனவல்ல, அதுவும் தரிசனம். 3வது சத்தம் அல்ல, அது தரிசனத்தின் சத்தம், அது குரல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை காண விரும்பி கிரேக்கர்கள் வந்தபோது அவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கும்போது, அவர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை தராது, செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம டெடிகேட் பண்ணது என்னென்னா, அது அதற்காக தாயார் நிறைய செத்தார்கள், மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த கோதுமை மணி இன்றைக்கு விதைக்கப்படுகிறது, அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதற்கு பின்பாக இருப்பது மரணம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு கோதுமை மணி இந்த நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்று சொன்னது போல,
அவர் செத்ததினால் நமக்கு பலன் உண்டாயிற்று, உலகத்திற்கு பலன் உண்டாயிற்று. அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் மேலிருந்து வருது. மக்கள் அதை இடிச்சத்தம் என்று சொன்னார்கள். அது இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். ஹல்லேலூயா. அது தரிசனத்தின் குரல். அப்போ 3 காரியங்கள்: நெருப்பல்ல, கனவல்ல, சத்தம் அல்ல. நெருப்பில் தரிசனம், கனவல்ல தரிசனம், இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். ஒன்று, மோசேயின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது கவனம், பவுலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது பயணம். உண்மையின் சாட்சியா இயேசு சொன்னது மரணம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 எப்படி நாம் பிரித்து கொள்ளலாம் என்றால், முதலில் மோசே அது வியக்கும் காட்சி. முதல் என்னது? வியக்கும் காட்சி. இரண்டாவது உணர்ந்தால் மாட்சி. பவுல் கண்டது உணர்ந்து கொண்டார். இது கனவல்ல, இது தரிசனம் என்பதை உணர்ந்து கொண்டால், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? வழியிலே அசுத்தாவி பிடித்தவளை அங்கே குணமாக்குகிறார். சிறைச்சாலையில் சென்று சிறைச்சாலைக்காரனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி ஞானஸ்நானம் பெருமளவிற்கு கொண்டு செல்லுகிறார். லீதியாளை ஆற்றங்கரையிலே சந்திக்கிறார். இந்த புறப்பாடுகள் எல்லாம் அந்த கனவல்ல, அது தரிசனம் என்பதை நிச்சயித்து கொண்டு அவர் சென்றார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் உணர்ந்தால் மாட்சி. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று சொன்னதினால் அது உண்மையின் சாட்சி, வரலாறு. இன்றைக்கு அவர் மரணத்தின் சாட்சி தான் இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்துகிறது. நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உண்மையின் சாட்சி. அப்போ இந்த 3 என்ன செய்தது? அக்கினி, கனவு, மரணம். மோசே கண்டது அக்கினி, பவுல் கண்டது கனவு. மூன்றாவது இயேசு அடைந்தது மரணம். அப்படி என்றால் அக்கினி அழைப்பை கொடுத்தது. ஹல்லேலூயா. அக்கினி அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது. கனவு என்ன பண்ணுச்சு? அனுப்பி வைத்தது. மரணம் மீட்பையே விதைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணம் மீட்பையே விதைத்தது. ஆகையால் தான் இந்த வியக்கும் காட்சி, உணர்ந்தால் மாட்சி, உண்மையின் சாட்சி என்று 3 பார்த்தோம். அதற்கு மோசே, பவுல், இயேசு. இந்த மோசேவுக்கு கவனம், பவுலுக்கு பயணம், இயேசுவின் மரணம். அக்கினி கொடுத்தது, அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது, மரணம் மீட்பை விதைத்தது. அப்படி என்றால் இந்த 3ஐயும் பிரித்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது என்ன? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் மோசே முட்செடியின் முன்பாக அவர் செல்லும்போது என்ன நடந்தது? வாசிங்க மகள. யாத்திராகமம் 3. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்புறம் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வியக்கும் காட்சி. அப்புறம் அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட போய் பார்ப்பேன் என்றான். அங்கே யாரும் இல்லை. இருந்தது எது? மரம் தான் இருந்தது. மனுஷங்க யாரும் இல்லை. பக்கத்தில் இருந்ததெல்லாம் ஆடு மாடு. அந்த ஆடுங்கிட்ட பேசினார். ஏன்? அழைப்பு என்றால் நீ அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே யார் இருக்காங்கன்னு முக்கியமல்ல. மோசேக்கு தெரிந்தது இது கர்த்தரின் சந்நிதி. ஆகையால் இதை அவர் வாயை விட்டு அறிக்கை செய்தார். நான் கிட்ட சென்று பார்ப்பேன். தரிசனம் என்றால் நீங்கள் கிட்ட சென்று பார்க்க வேண்டும். தரிசனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட்டால் கைப்பிரதி வராது. கிட்ட போய் பார்த்தாங்க, இன்னைக்கு கையில் என்ன வந்தது? கைப்பிரதியாய் மாறியது. கிட்ட சென்று பார்ப்பேன். நம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாம் கிட்ட சென்று பார். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே, சாட்சிக்காக பயன்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் நடந்த எந்த வியக்கும் காட்சி எதுவாக இருந்தாலும் நான் கிட்ட சென்று பார்ப்பேன். நான் கிட்ட சென்று பார்த்தால்தான் கர்த்தரின் அழைப்பு நமக்கு என்ன ஊர்ஜிதமாகும்.
கர்த்தரின் அழைப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ ஆடு மேயே, நீ ஆஃபீஸுக்கு போ, எது வேணாலும் போ, ஆனால் எங்கே வரணும்னா ஒரே மலை அருகே நீ வந்தே ஆக வேண்டும். ஒரு அலையில் சொல்லுங்களேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி கடவுளின் பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். நீ எங்கே வேணாலும் ஆஃபீஸில் வேலை செய்ய, நீ ஜெர்மனியில் கூட இரு, ஓரேபுக்கு வந்துவிட வேண்டும். ஒரு அலையில் சொல்லுங்க, ஓரேப் அருகே நீ வராமல் தரிசனம் என்பது இல்லை. எப்பொழுது தரிசனம் என்றால் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். அது அற்புதம் என்பதை நீ வியந்து பார். பற்றி எரிகிறது ஆனால் செடி கருகவில்லை என்று பார்க்கும்போது இது அற்புதம் என்று உணர்ந்தவர் கிட்ட சென்று பார்ப்பேன். இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பார்த்துங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், கிட்ட வரியான்னு பார்ப்பார். கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஒரு அலையில் சொல்லுங்களேன். படகில் இருந்தவர்கள் எல்லாம் அவர் கிட்ட வராரா அப்படின்னு பார்க்க மறந்துட்டாங்க. ஆனால் அவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். கிட்ட வருகிறதை காணுகிற கர்த்தர். நாம் கிட்டே வருகிறோமா என்று காண்கிற கர்த்தர். ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் செய்தார் என்றால் நீ அதை எவ்விதமாய் எடுத்துக்கொள்ளுகிறாய்? உற்று பார்க்கிறாயா? நான் உற்று பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். தேவாலயத்தின் வாசலிலே ஒரு முடவனாக இருந்த, பிறவையில் முடவனாய் இருந்த ஒரு வாலிபன் அங்கே இருந்தான் என்றும், யோவானும் பேதுருவும் அவனை பார்த்து எப்படி பார்த்தார்கள்? உற்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. நாம் உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை உற்று பார்க்க வேண்டும்? யாரை உற்று பார்க்க வேண்டும்? இந்த ஹாலிடேஸில் நீங்கள் யாரெல்லாம் உற்று பார்க்கணுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு லீவு கொடுத்துட்டாங்க. எதுக்கு லீவு கொடுத்தாரு? அவனை கொடுத்தான், ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏனென்றால் நீ நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 6:20 என்ன சொல்லுகிறது? இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? வேகமாக வாசிங்க. For what purpose to me comes frankincense from Sheba and sweet cane. Sweet cane அப்படின்னா என்னது? கரும்புன்னு அர்த்தங்க. ஒரு அழியில் சொல்லுங்களேன். கரும்பு நம்ம பைபிளில் கூட இருக்குது. அங்கே 3 கட்டி வச்சுருக்கானேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நமக்கு அப்படின்னாதீங்க. எத்தனை பேர் பொங்கல் கிஃப்ட் வாங்கினீங்க? ரேஷன் கடையில் கரும்பு கொடுத்தா வாங்க மாட்டீங்க? வாங்குங்கள், ஆனால் கொடுக்க வேண்டிய பிரதியை கொடுங்கள். ஹல்லேலூயா. கரும்பை வாங்கி கைப்பிரதி கொடுக்க வேண்டியவர்கள் நாம். ஒரு அள்ளியில் சொல்ல மாட்டியா? கைப்பிரதியை கொடுப்பதற்கு கரும்பை வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குமா? தேனினும் அதான் கரும்பு. ஹல்லேலூயா. நமக்கு கரும்பை கொடுத்த கர்த்தர். ஆகையால் நாம் இந்த விடுமுறை நாட்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் புறப்பட போகிறோமா? உற்று பார்த்தாகிவிட்டது. நீ ரட்சிக்கப்பட்ட போதே நீ உற்று பார்த்து விட்டாய். நீ வருகிறதை கர்த்தர் கண்டு விட்டார். உனக்கு ரட்சிப்பை வழங்கி விட்டார். நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஆனால் நீ தரிசனத்தை எவ்விதமாக, அழைப்பை எவ்விதமாக ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்பது மிக மிக முக்கியம். கர்த்தர் உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அதே மோசேயிடம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 10ஆம் வசனத்திலே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. கர்த்தர் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் நீ ஓரேப் வர வேண்டும். கர்த்தர் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் நீ தரிசனம் காண வேண்டும். கர்த்தர் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் தரிசனத்தை உற்று பார்க்க வேண்டும். கிட்ட வர வேண்டும். கிட்ட வருகிறதை கர்த்தர் காண்பார். காணும் போதுதான் அழைப்பு வரும். மோசே மோசே என்று அழைத்து அந்த நெருப்பை காண்பிக்கவில்லை. நெருப்பை பார்த்த பின்பு மோசே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. கூப்பிட்டு காட்டுறவர் இல்லைப்பா, கிட்ட போனீங்கன்னா கூப்பிடுறவர்.
நீ கிட்ட போனாதான் மோசேக்கே அந்த நிலைமை என்றால் உன்னுடைய நிலைமை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மோசேக்கே எவ்வளோ கிட்ட வருகிறதை கண்டு மோசே என்று அழைத்தார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை கிட்ட வருகிறதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்னார். நெருப்பல்ல, அது தரிசனம். முதல் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போதான் முதல் சாப்டரே முடியுதா? அடுத்து கனவல்ல தரிசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:9-10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு கொள்ள வேண்டும். பாருங்க, அங்கே அவர் என்ன பண்ணாரு? கிட்டே சென்று பார்ப்பேன். இவர் என்ன சொல்றாரு? நான் நிச்சயித்து கொண்டேன். என்னத்தை நிச்சயித்து கொண்டேன்? நான் புறப்படுவதற்கு இது தரிசனம்தான் என்பதை நான் நிச்சயித்து கொண்டேன். வசனம் தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். புறப்பட்டு போக பிரயத்தனம் எப்படி இருக்கிறது? நான் புறப்படுவதற்கு பிரயத்தனம் செய்கிறேனா? அப்போ இந்த கனவல்ல தரிசனம் என்று வரும்போது அதில் 3 காரியங்கள். அது என்ன என்றால், தூய ஆவியானவர் துணை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ண வேண்டும். நற்செய்தி அறிவிக்க நிச்சயித்து கொள்ள வேண்டும். 3 விஷயம் இதுலேயும் இருக்கு. தூய ஆவியானவர் துணை செய்வார். தூய ஆவியானவர் வெறும் பவுலுக்கு மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? மோசேவுக்கும் தூய ஆவியானவர் துணை நின்றார். எப்படி துணை நின்றார்? வசனம் இருக்கு பாருங்க. முதலில் தூய ஆவியானவர் அங்கே அவருக்கும் துணையாக நின்றார் என்பதை எப்படி பார்க்க வேண்டும்? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எண்ணாகமம் 11:17 வாசிங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். பாத்தீங்களா? உன்மேல் ஒரு பரிசுத்தாவியானவரை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன், நீ அவர்களுக்கு வைப்பாய் என்று சொல்லி உன்மேல் வைத்த. இப்போ வைக்க போறேன்னு சொல்லலை. மோசேவுக்கும் யார் துணை நின்றார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துணை நின்றார். அதே போல இங்கே பவுலடிகளாருக்கு என்ன நடந்தது என்றால், இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு. ஆகையால் பவுலுக்கும் அங்கே முதல் தரிசனம் என்று கர்த்தர் காண்பித்த போது அவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எங்கங்க அவர் உற்பவிக்கப்பட்டதே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அதோடு விட்டுவிடவில்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யார் கூட்டு போனது? எங்க கூட்டு போனாரு? அதனால் ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கூட்டு போந்த யாரு? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைத்து செல்லுகிறார், இல்லை அனுப்பி வைப்பார், இல்லை கடிந்து கொள்வார். இந்த 3 ஒர்க்கு அங்கே தெளிவாக நடந்துகிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு துணை செய்கிறார், நாம் செல்லும் போது உடன் வருகிறார். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவையே சோதனை செய்யப்படும்படிக்கு அழைத்து சென்றவர் வேறு யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அதோட விட்டு போயிட்டாரா? 14ஆவது வசனம் வாசிங்க.
பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். மறுபடியும் கொண்டு போய் மறுபடியும் ரிட்டர்னும் கூட்டு போவார். அதனால பயப்படாதீங்க, வனாந்தரத்துக்கு கூட்டு போவாருன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி கலிலேயாவுக்கு அழைத்து செல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தொடங்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் அழைத்து சென்றார். மோசேவுக்கும் பரிசுத்த ஆவியானவர், பவுலுக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் இங்கே தூய ஆவியானவர் துணை நிற்பார், துணை செய்வார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ண வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் அந்த தரிசனத்தை பெற்ற பின்பு அந்த டைமில் அங்கே சர்ச் இல்லை. அதனால் உடனே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணார், ஆற்றங்கு அருகே 13வது வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில், வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் அது பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் இல்லை, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, நல்லா கவனிங்க, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைப்பிரதி கொடுக்கறது தான் நம்ம வேலை. கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் அதை படிக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை திறந்தருளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நிச்சயம் அதை செய்வார். கொடுப்பது தான் நம்முடைய வேலை, எடுத்து செல்வது தான் நம்முடைய வேலை, விநியோகிப்பது தான் நம்முடைய வேலை, விதைப்பது தான் நம்முடைய வேலை. விளைச்சல் அவருடைய கையில். ஆகையால் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுவது, அந்த லீதியாள் கூட பவுல் மூலமாக அல்ல, நீ சொல்வதை கேட்க, நீ அறிவிப்பதை கேட்க, உன் சாட்சியை கேட்க, உன் உபதேசத்தை கேட்க, உன் நற்செய்தியை கேட்க கர்த்தர் இருதயத்தை திறந்தருள வேண்டும். அதை நிச்சயம் செய்வார். அப்போ கடவுளும் உன்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் உன்னோடு இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன என்றால், தரிசனத்தை அலட்சியப்படுத்தாது, புறப்பட்டு போக நிச்சயித்துக்கொள். இது இரண்டையும் செய்கிறாய், ஆனால் முடிவு என்பது மரணம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முடிவு என்பது மரணம். டெய்லி தூங்குறீங்களா? அது என்னது? உறக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது பெரிய உறக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உறக்கம் என்பது சிறிய மரணம். ரிஹர்சல், அது டெய்லி உங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்துட்டே இருக்கார். காலையில் எழுந்துச்சிட்டு வந்து சந்தோஷமாக இருக்காதீங்க. இது ரிஹர்சல். ஷூட்டிங், பெரிய ஷூட்டிங் நடக்கும். அப்போது அங்கே அது பெரிய ஒரு அல்லேலூயா, பெரிய உறக்கம். உறக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது மிகப்பெரிய உறக்கம். அதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அதற்கு ஆயத்தம் படுவதற்குத்தான் நான் செத்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். ஒரு கதிரில் 40 மணிகள் இருக்கும் என்பது சயின்ஸ். கோதுமை மணி ஒன்று போட்டோம்னா அது விளைகிறது. விளைச்சலிலே வரும்போது ஒவ்வொரு கதிரிலும் 40 மணிகள் இருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு மணி தான் உள்ளே போச்சு, 40 வெளியே வரும். ஒரு டிராக்ஸு 40 வெளியே வரும். அதற்கு நான் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த டிராக்ஸ், அது தரிசனம், அது கர்த்தர் கொடுத்த தரிசனம். புறப்பட்டு போக நிச்சயித்து கொள்ள பிரயத்தனம் பண்ண நீ கிளம்பியே ஆக வேண்டும். ஆற்றங்கரையாக இருந்தாலும் சென்றே ஆக வேண்டும். சிலர் கேட்பாங்க, ஐயா இங்கே நாங்கள் 15 பேர் தான் இருப்போம், வருவீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. பவுல் ஆத்தங்கரைக்கே போனாருங்க, நான் வரேங்க. பாருங்க,
இன்றைக்கு நிறைய, ஏன்னா அவ்விதமாக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லைன்னா அவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் எத்தனை பேர் வருவாங்க உங்கள் சர்ச்சில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏசி இருக்குதா, இல்லை பெருசாக சீட்லாம் இருக்குதா, கார் பார்க்கிங் இருக்குதா, அப்படி கேட்கிறவர்களாக இருந்திருக்க கூடும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆகையால் நற்செய்தி அறிவிக்க நிச்சயித்து கொள்ள வேண்டும். கடைசி 3 இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். அது இடிச்சத்தம் அல்ல, தரிசனத்தின் குரல். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். இவங்க 2 பேருக்கு இதே வேலை தான். டைரெக்டாக போக மாட்டாங்க, இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல பிஆர்ஓ, இவங்க 12 பேரில் பிஆர்ஓ யார்? 2 பேர், பிலிப்பும் ஆண்ட்ருவோம். அவர் பிலிப்பு வருவார், அண்ணே இங்கே ஒரு பையன் 5 மீனும் அப்போ வச்சுருக்கான், வேண்டா கொண்டா கூட்டு வா அப்படின்ட்டு 2 பேர். இதே இன்ட்ரொடக்ஷன்லேயே இருக்கிறது. இங்கேயும் பாருங்கள், 2 பேர் வந்திருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போய் யார்கிட்ட விட்டார்? இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் போய் இயேசுவிடம் அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக வந்தார்கள்? படிங்க மறுபடியும். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காண விரும்புகிறவர்கள் இயேசுவிற்கு தேவையில்லை, சொல்ல செல்கிறவர்கள் தான் அவருக்கு தேவை. அவரை காண விரும்புகிறவர்களாக நாம் இருந்தால் இன்றைக்கு நாம் வெறும் பாயை தேய்ச்சிட்டு போகிறோன்னு அர்த்தம். காண விரும்புகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, அவர் சொல்ல செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த காண விரும்புகிறவர்கள் வந்தபோது அவர்களிடம் பேசவில்லை, அழைத்து வந்த சீஷர்களிடம் பேசினார். 2 பேர் வந்து நிற்கிறாங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு என்ன சொல்கிறாரு? செத்து போகாமல் ஒன்றும் நடக்காதுப்பான்னு சொன்னார். கடினமான உபதேசமாய் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னது சத்தியம். அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். என்னை வந்து பார்க்குறீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் நான் இருக்க மாட்டேன், இந்த கோதுமை நிலத்தில் விழப்போகிறது, அதை புரிந்து கொள், அப்பொழுது உனக்கு பலன். காண விரும்புகிறதில் பலன் அல்ல. கிறிஸ்தவராகிய நமக்கு கண்டுகொள்வதில் பலன் இல்லை. இயேசுவை காண விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஃப்ளையிங் குஸ் கொடுத்துட்டு போகிறவங்களாம் பார்க்குறேன். இங்கே சர்ச்சு போல இதுன்ட்டு அப்படி அவர்களெல்லாம் காண விரும்புகிறவர்கள். கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கவில்லை. நீ நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், அதுதான் முக்கியம். மரணம் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. திறந்து வைக்கப்பட்ட கல்லறை இல்லாமல் கிறித்தவம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. மரணம் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. பாடுகள் இல்லாமல் கிறித்தவம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார், நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தர். ஆகையால் தான் இந்த இடத்துல காண விரும்பிய கிரேக்கர்கள், இதில் 3 பாயிண்ட்டு. காண விரும்பிய கிரேக்கர்கள், சந்திப்பில் மகிமை இல்லை. ஹல்லேலூயா. 2வது சந்திப்பில் மகிமை இல்லை. 3வது செத்ததேயாகில் மிகுந்த பலன். 32வது வசனம் படிங்க. 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன், அதான் மிகுந்த பலன். ஹல்லேலூயா. விழுந்து செத்தது, அவர் விழுந்து செத்து என்ன பண்ணாரு? எல்லாரையும் இழுத்துக்கொள்வதற்காகத்தான் அவர் நிலத்தில் விழுந்து செத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் மிகுந்த பலன் கிடையாது. எல்லாரையும் இழுத்து கொள்வது தான் மிகுந்த பலன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் இழுத்து கொள்வது தான் மிகுந்த பலன். எல்லாரையும் இழுக்கணும், எல்லாரையும் இழுக்கணும். அதை எல்லாரையும் இழுப்பது எப்படி என்றால் அதற்குத்தான் நமக்கு கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை என்னும் ஞானம் படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தம்பி எங்கேருந்து எப்படி பார்த்தார், எப்படி பேசினார். நிறைய ஃபோன்ஸ் வர, நிறைய பேர் புதுசாக இருக்கும் என்னுடைய அனுபவங்கள்.
அதில் ஒரு தம்பி வந்து பேசுகிறாரு அன்னைக்கு, ஐயா இந்த செய்திகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொன்னார், எனக்கு 2 கண்ணும் தெரியாது. நானும் என் மனைவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம் அதை கேட்டபோது. அது இப்போ நம்ம போன வாரம் பட்டிமன்றத்தில் பார்த்த மாதிரி விஞ்ஞானம் என்பது தேவை. ஆனால் அந்த விஞ்ஞானம் எதை கொண்டு செல்லுகிறது? பயன்படுத்துகிறவர்களுக்கு அது பயனளிக்கிறது. அவர் சொல்கிறாரு, அது தொட்ட உடனே அது வாய்ஸாக வரும். அந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்குது, அதில் நான் அப்படி தொட்டதும் அது பேசும், அந்த வசனத்தை சொல்லும், உங்கள் செய்தியெல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். சத்தியம் சென்று சேர வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். நாம் தெளிவாக இருக்கிறோமா? நிச்சயித்து கொண்டோமா? உற்று பார்த்தோமா? புறப்பட்டு செல்கிறோமா? இந்த 3 காரியங்கள் இல்லை என்றால் நான் கிறித்தவன் அல்ல. எல்லாருக்கும் போய் சேரணும். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறான். பொங்கலோ பொங்கல் கத்துறதுலையா பொங்குது? கீழே ஏறிகிற கட்டையை உருவிப்பார், நீ எவ்வளோ கத்துனாலும் பொங்காது. நம்முடைய கர்த்தர் நம்மை பொங்க வைக்கிறவராக இருக்கிறவர். அல்ல சொல்லாம நம்முடைய கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? அதனால தான் நம்ம சந்தோஷம் பொங்குதேன்னு ஏன் பாட்டு பாடுறோம்? இல்லைன்னா பொங்கலே பொங்குதேன்னு தானே பாடியிருப்போம். பொங்கல் பொங்குதேன்னா பாட்டு பாடுறோம். நமக்கு சந்தோஷம் பொங்குகிறது. பொங்கல் பொங்குவதில் சந்தோஷம் அல்ல, என் இருதயம் பொங்குவதில் சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா பொங்குவதில் சந்தோஷம். கர்த்தர் நமக்கு பொங்குகிற ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம பாடணும், அதுக்கு தான் நம்ம கத்தணும். அதையும் வேறு இங்கிலீஷில் வேறு சம்மந்தமே இல்லை. இதுக்கு உழவர் திருநாள் அப்படின்றான், தமிழர் திருநாள் அப்படின்றோம். ஆனால் ஹாப்பி பொங்கல் அப்படின்றான். இது என்ன இது ஹாப்பி பொங்கல்? நிறைய நான் கேட்டேன், ஏன்பா வெள்ளைக்காரன் வந்து அவனுக்கு புரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, நம்மை வாழ்த்துவதற்கு அவன் ஆங்கிலத்தில் சொன்னான். நீங்கள் 2 பேரும் என்ன வெள்ளைக்காரங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே எதுக்கு அதை ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறீங்க? முதல் 3 அக்கினி அழைப்பை கொடுத்தது, கனவு அனுப்பி வைத்தது, மரணம் மீட்பை விதைத்தது. 2வது 3 அற்புத காட்சியை பார்ப்பேன், கிட்ட வருகிறதை கண்டு கர்த்தர் கூப்பிட்டார், உன்னை அனுப்புவேன் வா என்றார். அதற்கு அடுத்து தூய ஆவியானவர் துணை செய்வார், புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணு, நற்செய்தியை அறிவிக்க நிச்சயித்துக்கொள். அதற்கு கடைசி 3 இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், காண விரும்பிய கிரேக்கர்கள் சந்திப்பில் மகிமை இல்லை, செத்ததே ஆகில் மிகுந்த பலன். ஹல்லேலூயா. செத்ததே ஆகில் மிகுந்த பலன் என்று சொல்லுகிறது. ஆகையால் தான் கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வரும்போது, முதலில் நமக்கு மோசேயில் ஆரம்பித்தார்கள் என்றால், மோசே மூலமாக நம்ம ஆரம்பிச்சோம்னாலே கவனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர் சத்தத்தை கேட்கின்ற கவனம், அவர் தரிசனத்தை பார்க்கின்ற கவனம், அவர் கட்டளையை ஏற்கின்ற கவனம், இந்த 3ம் இருக்க வேண்டும். கவனம், இந்த கவனம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். எங்கெல்லாம் சொல்கிறோம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பயணிகள் கவனத்திற்கு அப்படின்றான். அப்போ அங்கே என்னது? டைம் ஆயிடுச்சுன்னா வண்டி போயிடும்பா அப்படின்றது தான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? பஸ் ஸ்டாண்ட்லேயும் அதே தான் சொல்கிறான், பயணிகள் கவனத்திற்கு. கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா போயிட்டு வந்தவொடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எப்படி கவனிச்சாங்க? மட்டன் பிரியாணி போட்டால் நல்லா கவனிச்சாங்க, வெஜிடேரியன் போட்டால் சரியாக கவனிக்கல. அதனால் நல்லா கவனிச்சாங்க. கவனிப்பு என்றால் அது உபசரிப்பு என்றும் ஒரு பொருளை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம்? அம்மா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கம்மா. முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு வார்ட் பாய் வருவான், சார் ஏதாவது கவனிச்சுட்டு போகணும். உள்ளே சொன்ன கவனிப்பு வேறு, வெளியே சொன்ன கவனிப்பு. லஞ்சம் கொடுப்பதும் கவனிப்பு, பார்த்துக்கொள் என்று சொல்வதும் கவனிப்பு, அக்கறை எடுப்பதும் கவனிப்பு. கவனம் என்பதற்கு ஆங்கிலத்தில் லிசன் என்று வருகிறது, LISTEN. அது அப்படியே ஜம்பிள் த வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸை திருப்பி போடுங்க, SILENT, சைலண்ட். சைலண்ட்டை திருப்பி போட்டால் தான் லிசன் வருது. லிசன் பண்ணணுன்னா மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
You should be silent to listen. Listen and silent has the same spelling. ஒரு எழுத்து கூட கூடலை குறையில, முன்ன பின்ன மாறி இருக்கு. லிசன் என்பதற்கு சைலண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப கூச்சல் போடாதன்னு அர்த்தம். அவர் சொல்வதை கேள், கவனம். லிசன் அண்ட் சைலண்ட். அது கடைசியாக ஒன்று சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு அனுப்புங்க அவனை அப்படின்னா, இதுதான் கடைசியாக நமக்கு எச்சரிக்கை. கடைசியில் நமக்கு விழும். அதெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா தரிசனத்தை உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், அலட்சியப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும், புறப்பட்டு செல்ல பிரயத்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் செத்து போவதற்கு தயாராக இருக்கிறோமா? அதற்கு நாம் எப்படி ஏற்புடையவராக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, நம்முடைய நிலைமை என்ன என்பதை பல சமயங்களில் நமக்குள்ள குற்ற உணர்வு, தாழ்மை உணர்வு, இதெல்லாம் நிறையா இருக்குது. சுய பச்சாதாபம், நம்ம மேலேயே நாம் பரிதாபப்பட்டு கொள்வது, அது ரொம்ப கொடுமையானது. மற்றவங்க தான் நம்ம மேலே பரிதாபப்படணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் இருக்குது தெரியுமா, என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது தெரியுமா, என்னால் இதெல்லாம் இதே என்மேல் நானே பரிதாபப்பட்டு கொள்வது, அது சுய பச்சாதாபம், அதுவும் தவறு. இன்னொன்று என்னன்னாக்கா, என்னை இது மாதிரி இதுக்கு நான் தகுதி இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் நடக்காது, இதே நெகட்டிவ் தாட்ஸ். யோசிச்சு பாருங்களேன். அடுத்தவர் என்ன நினைப்பார்களோ, அடுத்தவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ அப்படின்னு நினைக்கிறோமே, அப்போ வயசு 20ன்னு அர்த்தம். யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு நினச்சா 40ன்னு அர்த்தம். என்னை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா 60ன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். 20, 40, 60. இந்த 20 என்ன சொல்லும், எடுத்த உடனே யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் ஹெல்மெட் இல்லாமல் போவேன், நான் லைசன்ஸ் இல்லாமல் போவேன், நான் சதுர வெட்ட மாதிரி அடிச்சுப்பேன், முக்கா பேண்ட்டு போடுவேன், இதெல்லாம் வந்து யார் எது நினச்சா எனக்கு என்ன. 40 என்ன சொல்லும், என்ன சொல்ல, ஏதாவது 60 தான் சொல்லும், என்னை யாருமே நினைக்கிறது இல்லை. அங்கே ஆரம்பிக்குது, வயசாகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் உஷாராகிடணும். கவனம் அது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த பொசிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷன் ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்றால், அழைப்பிற்கு அல்லது அனுப்புவதற்கு 2 தான் இருக்குது. ஒன்று விசிட்டிங் கார்டு, இன்னொன்று ஐடென்டிட்டி கார்டு. 2 இருக்குது. ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு. எது பெட்ரு? ஐடி கார்டு தான் பெட்ரு. விசிட்டிங் கார்டு வந்து உன் பந்தா, இது பாருங்கள் இதான் என்னுடைய கார்டு அப்படின்னு கொடுக்கலாம். அந்த கார்டு அக்செப்ட் ஆகலாம், அக்செப்ட் ஆகாமையும் போகலாம். உனக்கு நீ தேவை என்றால் தேடி வருவதற்கு, நீ எங்கே இருக்கிறாய் என்பதை சொல்வதற்கு. ஆனால் ஐடி கார்டு அப்படி இல்லை. விசிட்டிங் கார்டை பர்ஸில் பத்திரமா வச்சுக்கலாம், ஐடி கார்டை தொங்க விட்டுன்னு போகணும். அல்லேலூயா. ஐடி கார்டை தொங்க விட்டு போனோம். இது விசிட்டிங் கார்டை நீங்கள் எத்தனை முறை சொருவினாலும் திறக்காது கதவு. ஐடி கார்டை சொருவுனா ஆக்சஸ் ஆகும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எது தேவை? ஐடி கார்டு தான் தேவை, விசிட்டிங் கார்டு இல்லை. ப்ரேயர் இஸ் விசிட்டிங் கார்டு. என்டர் ஹெவன் யூ நீட் ஐடென்டிட்டி கார்டு. ஹல்லேலூயா. ப்ரேயர் எது? ஜெபம் என்பது விசிட்டிங் கார்டு. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது பதில் வர வேண்டும் என்றால் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், இல்லைன்னா வராது. நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் லெட்டர் திரும்பி வராது. ஏன்னா நீ தான் எழுதலையே. ஆண்டவர் அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. வாட் இஸ் யுவர் ஃப்ரம் அட்ரஸ்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் தொடங்கி கேட்கப்பட்ட கேள்வி, ஆதாமே, காயினே, எல்லாமே எங்கே இருக்கேன்னு கேட்குற ஆண்டவர். அதனால் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் நீ லெட்டர் எழுதி பிரயோஜனமே இல்லை. 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அங்கே கடைசியாக ஃப்ரம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஃப்ரம் அட்ரஸ் வந்து அது குன்னாத்தம்மன் கோயிலாக இருந்ததுன்னா லெட்டரே வராது. அது வந்து இங்கே இருக்கணும்.
ஃப்ரம் அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளை, அதான் ஃப்ரம் அட்ரஸ். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றேன், அதான் ஃப்ரம் அட்ரஸ். கிறித்துவை போல அவர் சாயலை பெற்றேன், அதுதான் ஃப்ரம் அட்ரஸ். அது இருக்கணும். ஐடி கார்டு மிக முக்கியமானது. அது இல்லாமல் கதவு திறக்கப்படாது. நீ உள்ளே செல்ல வேண்டும் என்றால் யூ நீட் அன் ஐடென்டிட்டி கார்டு. அந்த ஐடி கார்டு நமக்கு என்னன்றதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இதுதான் நம்ம பயோடேட்டா. பவுல் ஒரு பயோடேட்டா கொடுத்துருக்காரு, ஒரு ரெஸ்யூம். நமக்கு ஒரு ரெஸ்யூமேவே அதுதான். வாட் இஸ் யுவர் ரெஸ்யூமே? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதல்ல. 1 பேதுரு 2:9 என்னுடைய தகுதி, குவாலிஃபிகேஷன், அதான் பயோடேட்டா. அதை கொடுக்காம வேலை கிடைக்காது. அதில் 1 ஃபெயில் ஆனால் கூட முடிஞ்சு போச்சு. அந்த அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அதில் நான் இருக்கிறேன்னா புண்ணியங்களை அறிவிக்கும்படி ட்ராக்ஸோடு கிளம்பிப்போ. அதானே இப்போ அம்மா சொன்னாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், அந்த காலத்தில் வெளிச்சத்துக்கு வந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், புண்ணியங்களை அறிவிக்கும்படி இந்த கைப்பிரதியை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும். தகுதி என்று நினைக்காதிருங்கள். 1800ஆம் வருடம் 1800 18ஆம் நூற்றாண்டு தான் அலுமினியமே கண்டுபிடிக்கப்பட்டது. அலுமினியம் கண்டுபிடிக்கப்பட்ட கொஞ்சம் சொற்ப நாட்கள், கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. அந்த அலுமினியம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் அதை சுத்திகரிப்பு செய்வது, ஏன்னா அது பொருளாக மாற்றுவதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த சுத்திகரிப்பின் விலை அதிகமாக இருந்ததினால் நெப்போலியன், 3ஆம் நெப்போலியன் காலத்திலே தங்கத்தை விட அலுமினியம் விலை அதிகமாக இருந்தது. அலுமினியத்தில் தான் சிறப்பு விருந்தினர்களுக்கு அலுமினிய தட்டு, பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளித்தட்டு நடந்தது. இது வரலாற்று உண்மை, சரித்திர உண்மை. அப்போ பெரிய செல்வந்த இவங்கெல்லாம், பெண்கள் எல்லாம் அலுமினியத்தில் தான் வந்து எல்லாமே ஜுவல்லரி எல்லாம் வாங்கி அவங்க போட்டுப்பாங்க. யாராவது பொண்ணில் போட்டு பாரு, பொண்ணு போட்டுன்னு இது பாவம்னு வாங்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இது பொண்ணில் தான் நகை போட்டுன்னு இருக்காங்க, நம்மலாம் அலுமினியத்தில் போட்டுன்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு அலுமினியம் எப்படி ஆகிப்போச்சு, நாய்க்கு வைக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறேன். காலம் மாறும். ஒருவேளை நான் தகுதி இல்லை என்று நினைத்தால் கர்த்தர் நம்மை பொன்னாகவே என்றும் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் நாம் என்றும் அவருக்கு பொன்னாகத்தான் இருக்கிறோம். நிச்சயமாக பொன்னாக மாறுவோம். ஆகையால் இன்றைக்கு கூத்தாடுகிற அலுமினியங்களை எல்லாம் பார்க்காதிருங்கள். நாம் என்றைக்கும் பொன்னாகவே இருப்போம். 3 காரியம்தான். 1, கவனம் தேவை. 2வது, புறப்பட்டு போ. 3வது, செத்து பலனை கொடு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.